சுவிசேஷத்துக்காக நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் மறுபடியும் பிறந்து இங்கே விடப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையிலே என்னை கிறிஸ்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம். தட் இஸ் மை பர்பஸ் இன் கிரைஸ்ட். தட் இஸ் மை பொசிஷன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிற ஸ்தானமும் அதுதான். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தில், உம்முடைய பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. இது நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நமக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. அதை நம்ம பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில செய்யணும். 24/7, ஒரு நாள்ல 24 மணி நேரம் 7 நாள் வாரத்துல இந்த காரியத்தை செய்யும். இது மூலமாக தான் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தின் மேல நம்ம ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடியும். அந்த கிரேட் கமிஷனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கிரேட் மிஷனும் கொடுத்தார். நமக்கு ஒரு நல்ல ஒரு மிஷன் கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சாத்தான் அவனுடைய எல்லா அதிகாரத்துக்கும் மேல நான் இருக்கிறேன். இப்ப எல்லா அதிகாரமும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆமென். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. அவருக்கு இயேசு கிறிஸ்து எல்லாம் நடந்ததுனால நாம் சும்மா உட்கார்ந்திருப்போம் என்ற ஒரு காரியம் கிடையாது. எல்லா தேசங்களையும் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசங்களையும் சீஷர்களாக்குவது நமக்கு ஆண்டவர் இங்கே உலகத்தில் கொடுத்திருக்கிற ஒரு காரியம், கீழ்ப்படுத்த வேண்டியது. அதுதான் அவர் சிலுவையில ஜெயித்த ஜெயத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைவேற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட சொல்றார், சகோதரனே சகோதரியே, நான் ரட்சிப்பின் காரியத்தை சிலுவையிலே முடித்து விட்டேன். எனக்கு என்னுடைய பிதா இந்த பரலோகத்திலும் பூலோகத்திலும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் நீ புறப்பட்டு போக வேண்டும். யூ நீட் டு கோ. அதுதான் இந்த உலகத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் தாக்குவதன் அர்த்தம். அவர் தன்னுடைய வல்லமையான கிரியைகளை செய்து முடித்தார், இன்னும் செய்வார். ஆனால் நீ எடுக்க வேண்டிய அந்த சின்ன அடியை, அடுத்த ஸ்டெப்பை நீ எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.